இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஜெர்மன் ப்ரொனவுன்சியேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒரு எழுத்தும் ஜெர்மன் வார்த்தையில் எப்படி வந்தால் அதை எப்படி நம்ம படிக்கணும், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட், அதாவது ஏ. இந்த எழுத்து ஒரு ஜெர்மன் வார்த்தையில் எங்கே வந்தாலும் நம்ம ஆ சவுண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வார்த்தைகளை எப்படி படிக்கலாம்? ஆப்ஃபெல், தாங்க, டாக். ஸோ இது தேங்கவாக இருக்குமா ஏஃபலாக இருக்கணுமான்னு நமக்கு கன்ஃபியூஷனே வேணாம். ஏ வந்தாலே ஆனா ஆவன்னா ஆ சவுண்ட் யூஸ் பண்ணணும். ஆப்ஃபல், தாங்க, டாக். ஸோ இந்த வார்த்தைகளோட மீனிங் பற்றி கவலைப்பட வேணாம். சும்மா இப்போ நமக்கு ப்ரொனவுன்சியேஷன் மட்டும் க்ளீனாக நமக்கு புரியுதான்னு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஜெர்மன் வார்த்தையில் யூன்ற எழுத்து வந்தாலே நம்ம ஊ சவுண்ட் தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த ப்ரொனவுன்சியேஷனுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வார்த்தைகள் படிக்கும்போது ஊனா உயிரெழுத்து ஊ சவுண்டு தான் யூஸ் பண்ணணும். இது மட்டர், மண்ட் அப்படி படிக்கக்கூடாது. முட்டர், முண்ட், உண்ட், முட்டர் அப்படின்னா அம்மான்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஜெர்மன் வார்த்தையில் இஐ பக்கத்தில் வரும்போது என்ன ப்ரொனன்சியேஷன்னு நம்ம பார்க்கலாம். ஈக்கு அப்புறம் ஐ வந்ததுன்னா நீங்கள் ஐ சவுண்ட் யூஸ் பண்ணணும். இதே ஐக்கு அப்புறம் ஈ வந்தால் ஈ சவுண்ட் யூஸ் பண்ணணும். அதாவது இங்கிலீஷில் ரெண்டாவது எது வருதோ அதை அப்படியே பிளைண்டாக கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வார்த்தைகள்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? நைன், மைன், தைன், கைன். ஈக்கு அப்புறம் ஐ வர்றதுனால ஐ சொல்கிறோம். இதே ஐக்கு அப்புறம் ஈ வந்தால் நம்ம ஈ சொல்லணும். ஜி, வீடர், லீபன். இதை நம்ம வைடர், லைபன் அது மாதிரி படிக்கிற கன்ஃபியூஷனே கிடையாது. ஈக்கு அப்புறம் ஐ வந்தால் ஐ, ஐக்கு அப்புறம் ஈ வந்தால் இ. சிம்பிள். அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் கேரக்டர் ஏக்கு மேலே 2 புள்ளி வந்தால் நம்ம ஏ சவுண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் படிக்கும்போது பாருங்கள், மேட்சன், கேஸ, மேட்ஸ். ஏக்கு மேலே புள்ளி இல்லைன்னா நம்ம இதை மாட்சன்னு சொல்லுவோம். ஏன்னா முதல்ல எடுத்த உடனே ஆ வந்தாலே ஏ வந்தாலே ஆன்னு சொல்லுவோம். பட் ஏக்கு மேலே 2 புள்ளி இருந்தால் நம்ம இதை ஏன்னு சொல்லணும், மேட்சன். ஓகே, அதே மாதிரி அடுத்த ஸ்பெஷல் கேரக்டர் ஓக்கு மேலே 2 புள்ளி வந்தால் இதை ஓ உம்லவுட்டுன்னு சொல்லலாம். ஜெர்மனில் இது ஒரு வார்த்தையில் வரும்போது நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலான்னா, ஒரு இமேஜினரி ஒய் ஓக்கு முன்னாடி இருந்தால் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமோ அந்த அசம்ஷனில் ப்ரொனவுன்ஸ் பண்ணாலே ஓரளவுக்கு உங்களுக்கு க்ளீனாக வந்துடும். ஸோ இதில் புள்ளி இல்லைன்னா நம்ம இதை எப்படி சொல்லுவோம்? ஹோரன் அப்படி பிளெயினாக சொல்லுவோம் இல்லை. இப்போ புள்ளி வந்ததுனால இதை ஹியாரன், ஹியாரன். அதே மாதிரி புள்ளி இல்லைன்னா நம்ம மோகன் சொல்லுவோம். புள்ளி வர்றதுனால இந்த வார்த்தை மியாகன், மியாகன். அதே போல் யூ உம்லவுட், யூ உம்லவுட்டுக்கு நம்ம ஒரு இமேஜினரி ஒய் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது யூக்கு முன்னாடி ஒய் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணாலே ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த வார்த்தைகள் எப்படி வரும்? டியூர்ஃபன், ப்ரூக்க, டியூர்ஃபன், ப்ரூக்க. அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் கேரக்டர் எசெட் வந்து நம்ம எப்படி 2 எஸ் வந்து நம்ம என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்ட்ராஸ, க்ரோஸ், ஸ்ட்ராஸ, க்ரோஸ். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ். ஜெர்மன் மொழியில் ஈக்கு அப்புறம் யூ வந்தாலே நம்ம ஆய் சவுண்ட் யூஸ் பண்ணணும். ஆயில் சொல்கிறோம்ல, சாப்பிட்ற ஆயில், அதில் வர ஆய், ஆய் சவுண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்ஸ் இருக்குது, யூரோப், ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, அது மாதிரி. இப்போ யூரோப்புக்கு ஜெர்மனில் என்ன சொல்கிறாங்க? ஆய்ரோப்பா.
ஏன்னா ஈக்கு அப்புறம் யூ வந்திருக்குல்ல, ஈக்கு அப்புறம் யூ வந்தாலே ஆய், ஆய்ரோப்பா, ஆய்ரோ. இங்கேயும் பாருங்கள் ஈக்கு அப்புறம் யூ வந்திருக்கு, அப்போ அதை எப்படி சொல்லணும்? டாய்ஷ், நாயின். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடிக்கடி இந்த லெட்டர் காம்பினேஷன் ஒரு ஜெர்மன் வார்த்தையில் வரும். இதுவுமே வந்து ஓரளவுக்கு ரேராக தான் வரும். ஏ உம்லவுட், ஏக்கு மேலே 2 புள்ளி யூவோட வந்ததுன்னா அதையுமே நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஆய். இதை ட்ரௌம, பௌமன்னு சொல்லக்கூடாது, ட்ராய்ம, பாய்ம. இதை விட இயூ தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அடிக்கடி உங்களுக்கு வரும். அடுத்தது எஸ் என்ற எழுத்து எங்கே பார்த்தாலும் 90%, அதாவது 90% அதை நீங்கள் ஒரு இசட் மாதிரி ஸ்மூத்தாக ன்னு சொல்லலாம். இதை வந்து சேகன், சாகன், சைன் அப்படி சொல்லக்கூடாது. எஸ்ஸை பார்த்தாலே இஸ் சவுண்டு போடணும். அப்போ இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? ஜேகன், ஜாகன், ஜைன். இது 90% நம்ம இஸ் சவுண்டு போட்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிடலாம். அது மீதி இருக்கிற 10% எப்போன்னா பீக்கு முன்னாடி வந்தாலோ டீக்கு முன்னாடி வந்தாலோ நம்ம இஸ் போடணும்னு நம்ம முயற்சி பண்ணாலும் நம்மளால் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்பீலன் இருக்குது, நம்ம இஸ் போட்டு படிக்க முயற்சி பண்ணால் இஸ்பீலன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எஸ்பி எஸ்டின்னு வந்தால் நம்ம இஸ்ஸுக்கு பதிலாக இந்த சவுண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஸ்பீலன் கிடையாது, ஸ்பீலன், ஸ்பெண்டன், ஸ்ட்ராஸ, ஸ்டார்ட். ஓகேங்களா? எஸ்பிக்கும் எஸ்டிக்கு மட்டும் இஷ்யூ சவுண்ட் யூஸ் பண்ணணும். மற்றபடி நீங்கள் எஸ் வந்தாலே இஸ், ஸ்மூத்தாக இஸ் சவுண்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வீன்ற எழுத்து ஜெர்மன் லாங்குவேஜில் எதுக்கு இருக்குதுன்னு அதுக்கே தெரியாது. ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் வி எழுத்து பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் எஃப் சவுண்டு யூஸ் பண்ணிடணும். ஸோ இங்கே வோக்ஸ் வாகன்னு இங்கே இருக்குது, பட் வி பார்த்தாலே நீங்கள் எஃப் சவுண்ட் யூஸ் பண்ணணும். அப்போ இதை எப்படி படிக்கணும்? ஃபோக்ஸ் வாகன், ஃபோக்ஸ் வாகன். இது வாட்டர் கிடையாது, அடுத்த வார்த்தை ஃபாட்டர். ஏன்னா வி எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ எஃப் சவுண்ட் யூஸ் பண்ணணும். ஃபாட்டர், ஃபோர்வோர்ட், ஃபீல். வீல் கிடையாது, அது ஃபீல். வி எதுக்கு இருக்குன்னு விக்கே தெரியாது, அதே போல் ஜே எதுக்கு இருக்குன்னு ஜேக்கே தெரியாது. ஜெர்மன் லாங்குவேஜில் எங்கெங்கெல்லாம் ஜே பார்க்குறீங்களோ அதை எப்படி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்? ஒய்யால் ரீப்ளேஸ் பண்ணிடணும் படிக்கும் போது மட்டும் மனசில். ஸோ இது ஜீசஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஜேவே கிடையாது. ஜீசஸ் எப்படி? ஏசுஸ். தமிழில் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம், இல்லை ஜீசஸ் கிரைஸ்ட். அதே மாதிரி தமிழ் போலவே இருக்குது பாருங்கள். ஜீசஸ் எப்படி சொல்கிறோம்? ஏசுஸ். அதே மாதிரி அடுத்த வார்த்தை ஜுங்க, ஜங்க கிடையாது, ஜே இருந்தாலே யுங்க, யுவல். ஸோ இது வந்து யாப் கிடையாது, இது மட்டும் ஜாப். ஏன்னா இது இங்கிலீஷ்லேருந்து நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம், அதனால் ஒரிஜினல் ப்ரொனவுன்சியேஷன் இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷனை வச்சுக்கிறோம். பட் 99% ஜே பார்த்தாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஒய்யால் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இது போக இதிலே உங்களுக்கு 90% ப்ரொனவுன்சியேஷன் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். அது போக ஒரு சில எண்டிங் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு வார்த்தை ஐஜியில் முடிஞ்சுது, இஃப் தி வேர்ட் எண்ட்ஸ் வித் ஐஜி நீங்கள் இஷ் சவுண்டில் முடிக்கணும். உதாரணத்துக்கு ஜ்வான், ஜிஷ், ட்ரௌரிஷ். ஓகே, அதே மாதிரி ஒரு ஜெர்மன் வார்த்தை ஈல முடிஞ்சால் மோஸ்ட்லி அது வந்து ஒரு சட்டலாக ஒரு சின்ன அ அப்படி சொன்னால் போதும். இதை தாங்கே, பிட்டே அப்படி இழுக்கணும்னு அவசியம் இல்லை. தாங்க, பிட்ட. எப்படி லைட்டாக ஒரு அ, ஈல ஒரு வார்த்தை முடிஞ்சதுன்னா அ, தாங்க, பிட்ட. ஸோ நம்ம ஒரு எழுத்து வந்தால் அது என்ன சவுண்டு போடணும்னு இந்த சம்மரியில்
பார்க்கலாம். ஆ வந்தால் ஆ, யூ வந்தால் ஊ, ஈக்கு அப்புறம் ஐ வந்தால் ஐ சவுண்டு, ஐக்கு அப்புறம் ஈ வந்தால் ஈ சவுண்டு. அதுக்கப்புறம் இந்த உம்லவுட்ஸ், ஏ உம்லவுட்னா ஏ, யூ உம்லவுட்னா யூ, ஓ உம்லவுட்னா யோ. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஈக்கு அப்புறம் யூ வந்தால் ஆய். இப்போ தமிழில் யூரோப் காண்டினென்ட் வந்து ஐரோப்பா கண்டம் அப்படி சொல்கிறோம். ஜெர்மன்லேயும் யூரோப் என்னன்னு சொல்கிறோம், ஐரோப்பா. எஸ்ஸுக்கு வந்து இஸ் சவுண்ட் யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி விஜே எதுக்கு இருக்குதுன்னு அதுக்கே தெரியாது. வி இருந்தால் எஃப்பால் ரீப்ளேஸ் பண்ணணும், ஜே இருந்தால் ஒய்யால் ரீப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு வார்த்தை ஐஜியில் முடிஞ்சால் இஷ் சவுண்ட் யூஸ் பண்ணணும், ஈயில் முடிஞ்சால் ஒரு சட்டிலான அ. வெறும் நம்ம இந்த வீடியோவில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதை தவிர்த்து வேறு எந்த எழுத்து வந்தாலும் நம்ம இங்கிலீஷில் எப்படி யூஸ்வலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் நம்ம வந்து ஜெர்மன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட் ஆஃப் ப்ரொனவுன்சியேஷன் மட்டுமே ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் 90% யூ கேன் சவுண்ட் லைக் அ நேட்டிவ் ஜெர்மன்.